வெல்கம் டு மேட் அண்ட் ஆஃப் பட்ஜெட் சீரிஸ். இன்றைக்கி சண்டே. ஸோ மார்னிங் எந்திரிச்சதும் ஷேர் டைம் பண்ணிட்டு நான் என் ஃப்ரெண்டும் பைக்கில் சர்ச்சுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். சர்ச்சுக்கு போயிட்டு நல்லாவே பிரசங்கத்தை பார்த்துட்டு அப்புறம் சர்ச்சு முடிஞ்சதும் நேராக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கடைக்கு வந்துட்டு செவ்வாழைப்பழம் ஒரு 4 வாழைப்பழமும் ஒரு கிருணி பழமும் 102 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வர்ற வழியில் 2 பால் பாக்கெட்டு 20 ரூபா கொடுத்து வாங்கிட்டு நேராக வந்து பாலை காய்ச்சிட்டு ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். அந்த கிருணி பழத்தை நல்லாவே வெட்டி அப்புறம் பால் எல்லாத்தையும் ஊற்றி அப்படியே அரைச்சி ஜம்முன்னு குடிச்சாச்சு. காலையில் சாப்பாடு இதுலேயே முடிஞ்சுது. அப்புறம் மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக நடந்து போயிட்டு 70 ரூபா பிரியாணி. ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரூபாய்க்கு வச்சு 100 ரூபாய்க்கு பிரியாணியாக வாங்கிட்டு வந்துட்டேன். நல்ல ஒரு 3 பீஸ் இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். டக்குன்னு ஃப்ரெண்டு ஃபோன் அடித்ததுமே ஹால் டிக்கெட்டை மறந்து வச்சுட்டோன்ட்டெல்லாம் வந்து எடுத்து கொடுத்துருன்ட்டான். ஸோ ரேப்பிடோவை போட்டு அவனுக்கு ஹால் டிக்கெட்டை கொடுத்துட்டு அப்புறம் நான் மெட்ரோவில் அப்படியே நேராக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஸோ வர்ற வழியில் வந்து ரொம்பவே வயிறு பசி. ஏன்னா வாயில் 2 வாய் தாங்க வச்சேன், அதுக்குள்ளேயே போயிட்டேன். திருப்பி அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டு சாப்பாட்டுக்கு எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா, தள்ளுவண்டி கடைக்கு போயிட்டு 2 கோதுமை பரோட்டா 60 ரூபா கொடுத்து சாப்பிட்டேன். இன்றைக்கி டே இதோட ஓவர். இன்றைக்கி எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக 500 கிட்ட செலவு பண்ணியிருக்கேன். சம்பளத்தோடு அதிகமாக செலவு பண்ணியிருக்கேன்.